மேடையை பாருங்க. பேராயர்களோடு பேரூர் ஆதீனமும் கலந்துகிட்டு இருக்கிறார். இந்த விழாவை நடத்துவர் யாரு? நம்முடைய மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள். இதுதான் சமத்துவ விழா. இந்த சமத்துவத்தை போற்றுவதும் பாதுகாப்பும் தான் திராவிட மாடல். திராவிட மாடல் என்றால் என்னவென்று கேட்பவர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கொடுத்த விளக்கம்தான் இது. திமுக சார்பில் சென்னை கொளத்தூர் டான் பாஸ்கோ பள்ளியில் கிறிஸ்துமஸ் பெருவிழா கொண்டாட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். தொடர்ந்து உரையாற்றிய அவர், சிறுபான்மை மக்களுக்கு துரோகம் செய்துவிட்டு வாக்கு அரசியலுக்காக பலர் நடித்து வருவதாக அதிமுகவை சாடினார். சிறுபான்மை மக்கள் அச்சுறுத்தும் குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு எதிராக வலிமையான போராட்டங்களை தொடர்ந்து நடத்தியது திமுக தான். ஆனால் அந்த சட்டத்துக்கு ஆதரவா பாராளுமன்றத்தில் ஆதரவளித்த கட்சி எதுன்னா அதிமுக. ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று சொல்லி இறுதியில் ஒற்றை மதம், ஒற்றை மொழி, ஒரே தலைவர், ஒரே கட்சி என்று உருவாக்க பார்ப்பதாகவும் மத்திய அரசை முதலமைச்சர் ஸ்டாலின் விமர்சித்தார். கூட்டணியில் இவ்வளவு இடங்கள் வேண்டுமென நிபந்தனை ஏதும் வைக்க மாட்டோம் என விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். காட்டுமன்னார் கோவிலில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார். எவ்வளவு இடங்கள் வேண்டும் என்பதை கூட்டணியிலே நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துகிற போதுதான் முடிவு செய்வோம். முன்கூட்டியே இவ்வளவுதான் எங்களுக்கு வேண்டும் என்றெல்லாம் ஒரு வரம்பாக, அதை ஒரு நிபந்தனையாக நாங்கள் முன்வைக்க வாய்ப்பில்லை. அப்படி எப்போதும் வைத்ததும் இல்லை. ஏற்கனவே எங்களுக்கு 10 தொகுதி கொடுத்துருக்குறாங்க. அது இரட்டை இலக்கம்தான். 12 தொகுதி வரையில் நாங்கள் 2011 பேசி தவிர்க்க முடியாத காரணங்களால் அதை 10 என்கிற அளவிலே இறுதி செய்தோம். ஆக எங்களுடைய எண்ணிக்கையை பெருக்க வேண்டும், கூடுதலான இடங்களில் போட்டியிட வேண்டும் என்று விரும்புவது இயல்பான ஒன்றுதான். கூடுதலான இடங்களில் போட்டியிட வேண்டும் என்பது இலக்காக இருந்தாலும் கூட்டணியில் பல கட்சிகள் இருக்கும்போது அனுசரித்து செல்ல வேண்டும் எனவும் திருமாவளவன் தெரிவித்தார். இரட்டை இலை சின்னம் தொடர்பாக தேர்தல் ஆணையத்தில் திங்கட்கிழமை விசாரணை நடைபெறவில்லை என அதிமுக எம்பி சி.வி. சண்முகம் தெரிவித்துள்ளார். அதிமுகவில் உட்கட்சி விவகாரம் தொடர்பான மூல வழக்கு முடிவடையும் வரை இரட்டை இலை சின்னத்தை முடக்க கோரி திண்டுக்கல்லைச் சேர்ந்த சூரியமூர்த்தி என்பவர் தேர்தல் ஆணையத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இதனையடுத்து விசாரணைக்கு ஆஜராகுமாறு அனைத்து தரப்பினருக்கும் தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியிருந்தது. இந்த நிலையில் அதிமுக மற்றும் கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் முன்னாள் அமைச்சரும் மாநிலங்களவை உறுப்பினருமான சி.வி. சண்முகம் ஆஜரானார். தேர்தல் ஆணையத்திலே எந்த விசாரணையும் நடைபெறவில்லை. சூரியமூர்த்தி கொடுத்த மனுவின் மீது விசாரணைக்கு வந்தபோது தேர்தல் ஆணையத்திலே சூரியமூர்த்தி எனக்கு எதிர்த்தரப்பு தாக்கல் செய்த பதில் மனு உடைய நகல் எனக்கு வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு கால அவகாசம் கேட்டிருக்கின்றார். சூரியமூர்த்தி என்பவர் அதிமுக உறுப்பினர் இல்லை என்பதால் அவரது மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதாகவும் சி.வி. சண்முகம் தெரிவித்தார். 2021 சட்டமன்ற தேர்தலில் இரட்டை இலை சின்னத்தை எடுத்து போட்டியிட்டவர் எம்ஜிஆர் மக்கள் கட்சி என்ற கட்சியில் சார்பாக போட்டியிட்ட ஒரு நபர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உட்கட்சி விஷயங்களை பற்றி கேள்வி கேட்பதற்கு என்ன தகுதி இருக்கிறது? டிசம்பர் 30ஆம் தேதிக்குள் அனைத்து தரப்பும் எழுத்துப்பூர்வமாக விளக்கம் அளிக்கவும் ஆட்சேபனைகளை ஜனவரி 13 சமர்ப்பிக்கவும் ஆணையம் உத்தரவிட்டதாக சி.வி. சண்முகம் குறிப்பிட்டார். இந்தியாவில் உள்ள உயர்கல்வி நிறுவனங்களில் சேரும் அரசு பள்ளி மாணவர்களின் கல்விச் செலவை அரசே ஏற்கும் என தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. அரசு பள்ளிகளில் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை பயின்று நாட்டின் தலைசிறந்த உயர்கல்வி நிறுவனங்களில் சேரும் அனைத்து மாணவர்களின் கல்விச் செலவை அரசே ஏற்கும் என தமிழ்நாடு சட்டப்பேரவையில் கடந்த ஜூன் மாதம் அறிவிக்கப்பட்டது. அயல்நாட்டு உயர்கல்வி நிறுவனங்களில் கல்வி உதவித்தொகை பெற்று சேரும் அரசு பள்ளி மாணவர்களின் முதல் பயணத் தொகையை முழுமையாக அரசு ஏற்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் அரசு பள்ளி மாணவர்களின் கல்விச் செலவை அரசே ஏற்பது தொடர்பான அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. மேலும் ஆண்டுதோறும் ஒதுக்கப்படும் நிதியான 6 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திராவிட மாடல் அரசின் முதலமைச்சர் நமது அரசு பள்ளி மாணவர்களின் கல்விக்காக மற்றுமொரு மகத்தான அரசாணையை வெளியிட்டிருப்பதாக கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். தமிழ்நாட்டு மாணவர்களை உலகம் போற்றும் அறிஞர்களாக உருவாக்க இந்தியாவிற்கே முன்மாதிரியான பல புதிய திட்டங்களை செயல்படுத்தி வரும் முதலமைச்சருக்கு மாணவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்களின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதாகவும் குறிப்பிட்டுள்ளார்.
5 மற்றும் 8ஆம் வகுப்புகளில் கட்டாய தேர்ச்சி முறையை ரத்து செய்ய மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. கல்வி உரிமை சட்டத்தில் ஏற்படுத்தப்பட்ட திருத்தத்தின் மூலம் மத்திய அரசின் கீழ் இயங்கும் பள்ளிகளில் 5 மற்றும் 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு கட்டாய தேர்ச்சி முறை அறிமுகப்படுத்தப்பட்டது. கட்டாய தேர்ச்சி கொள்கையில் மீண்டும் மத்திய அரசு மாற்றம் கொண்டு வந்துள்ளது. அதில் 5 மற்றும் 8ஆம் வகுப்பு மாணவர்கள் ஆண்டின் இறுதித் தேர்வில் தோல்வியடைந்தால் அவர்களுக்கு 2 மாதத்துக்குள் மறுதேர்வு வாய்ப்பு வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிலும் தோல்வியடையும் பட்சத்தில் மீண்டும் அதே வகுப்பிலேயே தொடர்வார்கள் எனவும், தேர்வில் தோல்வியடைந்த மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் கூடுதல் வழிகாட்டுதலை வழங்குவார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் தொடக்க கல்வியை முடிக்கும் முன்னர் எந்த மாணவர்களும் வெளியேற்றப்பட மாட்டார்கள் என்றும் மத்திய அரசு உறுதியளித்துள்ளது. இந்த புதிய விதியானது கேந்திரிய வித்யாலயா, நவோதயா வித்யாலயா மற்றும் சைனிக் பள்ளிகள் உட்பட 3000க்கும் மேற்பட்ட மத்திய அரசால் நடத்தப்படும் பள்ளிகளுக்கு பொருந்தும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக பள்ளிகளின் தேர்ச்சி முறையில் எந்த மாற்றமும் கிடையாது என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார். 5 மற்றும் 8ஆம் வகுப்புகளில் கட்டாய தேர்ச்சி முறையை ரத்து செய்ய மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. மத்திய அரசின் இந்த முடிவு கேந்திர வித்யாலயா, நவோதயா வித்யாலயா மற்றும் சைனிக் பள்ளிகளுக்கு பொருந்தும் நிலையில் தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் இதுகுறித்து விளக்கம் அளித்துள்ளார். அதில் தடையின்றி 8ஆம் வகுப்பு வரை கல்வி பெறுவதில் ஒரு பெரிய தடைக்கல்லை மத்திய அரசு ஏற்படுத்தியிருப்பது வருத்தமளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். எனினும் தமிழ்நாட்டை பொறுத்தவரை மத்திய அரசின் இந்த நடவடிக்கைகள் தமிழ்நாட்டில் செயல்படும் மத்திய அரசு பள்ளிகளை தவிர பிற பள்ளிகளுக்கு பொருந்தாது என்று விளக்கமளித்துள்ளார். தமிழ்நாட்டை பொறுத்தவரை தற்போதுள்ள தேர்ச்சி முறையே தொடரும் எனவும், கல்வி கற்பதற்கு உகந்த சூழ்நிலையை ஏற்படுத்துவதுதான் திராவிட மாடல் அரசின் இலக்கு எனவும் அமைச்சர் அன்பில் மகேஷ் குறிப்பிட்டார். 5 மற்றும் 8ஆம் வகுப்புகளில் கட்டாய தேர்ச்சி முறையை ரத்து செய்ய மத்திய அரசு முடிவு செய்திருப்பதற்கு கல்வியாளர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக நியூஸ் 18 தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த கல்வியாளர் பிரின்ஸ் கஜேந்திரபாபு, மாணவர்களின் கற்றல் திறனை அரசு வளர்த்தெடுக்க வேண்டுமே தவிர தேர்ச்சியை ரத்து செய்யக்கூடாது என வலியுறுத்தினார். பொது புத்தியில் என்ன சொல்றாங்க, ஆல் பாஸ் அப்புறம் இன்னும் ஒண்ணுமே படிக்க மாட்டேன்றாங்களேன்றாங்க. ஆல் பாஸே கிடையாதுயா. யார் ஆல் பாஸ்ன்னு யாரையா சொன்னது? அதுக்கு பேர் ஆல் பாஸே கிடையாது. ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட், சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட், 2 அசஸ்மெண்ட் இருக்கு. ஒரு குழந்தை நேற்று வரை புத்தகத்தை தொடவே இல்லை, ஆனா இன்னைக்கு அந்த குழந்தை புத்தகத்தை தொடங்கி இருக்கு. இதுதான் ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட். மத்திய அரசின் இந்த முடிவால் இனிமேல் பள்ளிகளே கோச்சிங் சென்டர் போல் மாறும் அபாயம் இருப்பதாக கல்வியாளர் ஜெயபிரகாஷ் காந்தி தெரிவித்தார். ஸ்கூல் இனிமேல் கோச்சிங் சென்டர் மாதிரி தான் வாய்ப்பு இருக்கு. அடுத்தது ஸ்டூடெண்ட்ஸுக்கு பாத்தீங்கன்னா எந்த ஒரு அகாடமிக் ஆக்டிவிட்டியும் இருக்காது. இப்போவே நிறைய ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா இந்த 10th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் நடத்துறது இல்லை. அப்படி பாத்தீங்கன்னா இனிமேல் இந்த 5th 8th கொண்டு வந்தா கண்டிப்பா ஒரு மாணவனுடைய தனித்திறமை மேம்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பா குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்றோம். கல்வியை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டை மத்திய அரசு பின்பற்ற வேண்டும் எனவும் ஜெயபிரகாஷ் காந்தி குறிப்பிட்டார். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே நடைபெற்ற கொத்தட்டை சுங்கச்சாவடி முற்றுகைப் போராட்டம் தற்காலிகமாக திரும்பப் பெறப்பட்டது. விழுப்புரம் நாகை தேசிய நெடுஞ்சாலையில் கொத்தட்டை பகுதியில் சுங்கச்சாவடி அமைக்கப்பட்டுள்ளது. இதில் திங்கட்கிழமை முதல் கட்டணம் வசூலிக்க தொடங்கப்பட்ட நிலையில் அதிக கட்டணம் வசூலிப்பதாக தனியார் பேருந்து உரிமையாளர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதனால் கடலூர் சிதம்பரம் இடையே தனியார் பேருந்துகள் இயக்கப்படவில்லை. இதனைத் தொடர்ந்து சிதம்பரம் சார் ஆட்சியர் அலுவலகத்தில் தனியார் பேருந்து உரிமையாளர்கள், வணிகர்கள், தேசிய நெடுஞ்சாலை ஆணைய அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தினர். இதில் உடன்பாடு ஏற்பட்டதால் கடலூர் சிதம்பரம் இடையே தனியார் பேருந்து சேவை மீண்டும் தொடங்கியது. மாத கட்டண அடிப்படையில் தனியார் பேருந்துகளை இயக்கலாம் என கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது. மேலும் மாத கட்டணம் குறித்து உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து உரிய நிவாரணம் பெறப்படும் என தனியார் பேருந்து உரிமையாளர்கள் தெரிவித்தனர். நெல்லை மாவட்டத்திலிருந்து கேரளாவை நோக்கி மருத்துவக் கழிவுகளுடன் லாரிகள் நடையை கட்டிய காட்சிகள்தான் இவை. நெல்லை மாவட்டத்தில் கொட்டப்பட்ட மருத்துவக் கழிவுகளை கேரள மாநில மாசு கட்டுப்பாட்டு வாரியம் 3 நாட்களுக்குள் அகற்ற வேண்டும் என தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து 2வது நாளாக கொண்டா நகரம், பாரதி நகர் மற்றும் பழவூரில் கொட்டப்பட்ட கழிவுகளை அகற்றும் பணி விறுவிறுப்பாக நடைபெற்றது. இரவு 7 மணி அளவில் மருத்துவக் கழிவுகள் அள்ளும் பணிகள் முழுமையாக நிறைவடைந்ததை அடுத்து லாரிகள் மூலம் கழிவுகள் கேரளாவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. கேரளாவிலிருந்து கழிவுகள் ஏற்றி வந்த 2 லாரிகள் கன்னியாகுமரி மாவட்டம் களியக்காவிளை பகுதியில் பறிமுதல் செய்யப்பட்டன. லாரியை ஓட்டி வந்த நெல்லை மாவட்டத்தைச் சேர்ந்த மணிகண்ட தேவா மற்றும் முருகன் ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது.
புஷ்பா 2 பட விவகாரத்தில் நடிகர் அல்லு அர்ஜுனாவுக்கு போலீஸ் மீண்டும் சம்மன் அனுப்பியிருக்கிறது. விவரங்களுடன் நிகழ்ச்சி செய்தியாளர் புஷ்பராஜ், விவரம் என்ன? தேவப்பிரியன், புஷ்பா பட விவகாரம், அதாவது புஷ்பா படம் ரிலீஸ் ஆன நாள் அன்று ஹைதராபாத்தில் உள்ள சந்தியா தியேட்டரில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலுக்கு காரணம் அல்லு அர்ஜுன் என்றும் அதனால் ஏற்பட்ட மரணம் ஒரு சிறுவனின் உயிருக்கு போராடி வரும் நிலை ஆகியவற்றிற்கு அல்லு அர்ஜுனும் காரணம் என்று குற்றம் சாட்டிய ஹைதராபாத் சிக்கடப்பள்ளி போலீசார் அல்லு அர்ஜுனை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். அவர் தற்போது நீதிமன்றம் வழங்கிய தற்காலிக ஜாமீனில் இருந்து வருகிறார். இந்த நிலையில் நாளை காலை மீண்டும் விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என்று அல்லு அர்ஜுனுக்கு சிக்கடப்பள்ளி காவல் நிலைய போலீசார் நோட்டீஸ் வழங்கியுள்ளனர். தேவா, தகவலுக்கு நன்றி புஷ்பராஜ்.